பாதிக்கப்பட்டவர்களை அந்த மரத்தால விழுந்தவன மாடு முட்டின கதை மாதிரி பாதிக்கப்பட்டவர்களையே அசிங்கப்படுத்தும் விதமாக, கேவலப்படுத்தும் விதமாக அவர் பேசியதை பார்க்க முடியும். முட்டுக்காலில் இருந்து கொண்டு இந்த அளவு தண்ணீரில் இருந்து கொண்டு விமர்சனம் செய்தவர் இருக்கிறார்கள். தண்ணி அங்க இருக்குதுன்னு விளங்குதா இல்லையா? அந்த மக்களுக்கு அந்த தண்ணியை இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன பண்ணீங்க? பண்ண முடியலைங்க, நம்மளும் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா அது வேற விவகாரம். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி அசிங்கப்படுத்துவீங்க? அவங்க பொய் சொல்றாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? சரி, அவர் முட்டுக்காலன், அங்க இருக்க தென்னை மரமும் முட்டுக்கால தான் நிக்குதா? அந்த வீடியோவை பார்த்தா தெரியல. வீடியோ எதுக்கு பார்க்க? நீங்க நேர்ல போய் பார்க்கலாமா இல்லையா? ஜேவிபி கொல்லோ கெல்லேவில்ல தமா අපිට சுத்த කරලා දුන්නේ. இவர் கம்பளையில இருக்கிற ஃபைசல், அவர் புத்தளத்துல இருக்கக்கூடிய ஃபஸ்மின் ஆஜியார்ங்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது. இது அரசியல் கிடையாது. இதுல அரசியல் பேச வராதீங்க. முதல்ல உங்களையே நாங்க காணல கம்பளையில அவ்வளவு பெரிய அளவில் நீங்க எங்க இருந்தீங்க? முதல்ல 2 எம்பிக்களும் நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே பெரிய ஒரு உதவியா போயிடும் மனோரகுமாருக்கு இந்த நாட்டை அடுத்த கட்டம் செய்வதற்கு. ஏன்னா முஸ்லிம்கள் சார்பாக ஆளும் கட்சியால பாராளுமன்றம் போயிருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்க இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, தங்களுக்கு விழுந்த வாக்குகள் அத்தனையும் தங்களுக்காகவே கிடைச்சது. நம்ம பெரிய போராட்டம் பண்ணிட்டோம், பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம், மக்களுக்காக பெரிய சேவைகள் எல்லாம் பண்ணிட்டோம், மக்கள் அப்படியே தூக்கி கொண்டாந்து நம்மளை பாராளுமன்றத்தில் உட்கார வச்சுட்டாங்கன்னு அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல எத்தனை பேரை இன்னும் முஸ்லிம்களுக்கே தெரியும் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் நிலைமையே இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஆட்சிக்கு அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்ததற்கு பிறகு முஸ்லிம்கள் கேபினெட்ல இடம் கிடைக்கல, அமைச்சரவையில் நமக்கு இடம் கிடைக்கல, பிரதி அமைச்சு போஸ்ட் தான் இப்ப 2 கிடைச்சிருக்கு. முன்னாடி 1 இருந்தது, இப்ப 2 அர்க்கமும் இருக்கிறாரு, 2 பேர் பிரதி அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜித்தாவுக்கான கான்சுலேட் ஜெனரல் நியமிக்கப்பட்டது. இப்படியான இந்த பதவிகள் வழங்கப்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்க? முஸ்லீம்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே, அந்தந்த பொசிஷனுக்கு கொடுக்கத்தானே வேணும்னு கேட்கும்போது அதுக்கு அரசாங்கம் ஒரு பதிலை சொல்லுவாங்க. என்ன பதிலை சொல்லுவாங்கன்னா, அந்த தகுதி வரணும், தகுதியா இருந்தா நாங்க கொடுத்துருவோம், நாங்க தகுதி பார்த்து தான் கொடுப்போமே தவிர இனம் பார்த்து, மொழி பார்த்து, மதம் பார்த்து கொடுப்பதில்லை என்கிறார்கள். ஒரு விதத்தில் ஓகே, அது அவங்களுடைய தரப்புல ஒரு நியாயம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அடிப்படையில் கேபினெட் தரல, மற்ற எதுவும் தரல என்கிற செய்திகளை தொடர்ந்து அவங்களுக்கான நியாயமாக அவங்க சொல்லி வர்றாங்க. இப்ப பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்கும்போது அவங்க சொல்ற மாதிரி அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தகுதி இல்லை என்பதைத்தான் இத்தனை நாட்களாக அவங்க சொல்லிக்கிட்டு வர்றாங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. குறிப்பாக அக்குரனில் நடைபெற்ற ஒரு அந்த தேர்தலுக்கு பிறகு விஜித ஹேரத் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வுலையும் இது கேள்வி கேட்கப்பட்டது. அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு பல பத்திரிகையாளர்களும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது தகுதி வரும்போது நாங்கள் கொடுப்போம், கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்போம் என்கிற பதில்களை தான் அவங்க சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கு அப்படியே ரிலேட்டடாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, தித்வா புயல் ஏற்பட்டு நாடு முழுவதும் பெரிய அழிவுகள் ஏற்பட்டு யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது என்கிற அளவுக்கு உண்டான ஒரு நிலை ஒரு சில நாட்கள் ஏற்பட்டது. ஏன்னா கம்பளை என்ன ஆனதுன்றே யாருக்கும் தெரியல, தும்மோதரைக்கு என்ன நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியல, கெலியோய மக்கள் எங்கு போனார்கள் என்பது யாருக்கும் தெரியல. இப்படி யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாதோ என்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சூழல் ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகு தண்ணீர் வற்றுகிறது, என்னென்ன நிலைமைகள் என்று தெரிய வருகிறது. அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்படாதவர்கள் சென்று உதவிகளை செய்தார்கள், பாதிக்கப்பட்டவர்களே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலதிகமான உதவிகளை செய்தார்கள் என்கிற காட்சிகள் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த நிலையில 2 நாட்களுக்கு முன்பதாக புத்தளம் மாவட்ட என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் அவங்க பேசிய பேச்சை நீங்க பார்த்திருப்பீங்க. முட்டுக்காலில் இருந்து கொண்டு இந்த அளவு தண்ணீரில் இருந்து கொண்டு விமர்சனம் செய்தவர் இருக்கிறார்கள். முட்டுக்கால நின்னுகிட்டு வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறார். ஏன்னா அங்க வனாத்துவில்லு பகுதிகளில் புத்தளத்துல தண்ணீர் வற்றாமல் இருக்கிறது, இதுக்கு வழி பண்ணுங்க, நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சு கழுத்தளவு தண்ணீர்ல நின்று அந்த சகோதரர்கள் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகி இருந்தது. அதற்கு பதில் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க முட்டுக்கால நின்றுகிட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்களை அந்த மரத்தால விழுந்தவன மாடு முட்டின கதை மாதிரி பாதிக்கப்பட்டவர்களையே அசிங்கப்படுத்தும் விதமாக, கேவலப்படுத்தும் விதமாக அவர் பேசியதை பார்க்க முடியும். அவர் இது முதல் தடவை கிடையாது. இந்த தித்வா புயலுக்கு பிறகு மக்கள் அவரை எதிர்த்த வீடியோக்கள் எல்லாம் வந்திருந்தது. அவர் பார்க்க போன இடங்கள்லையும் தண்ணி எல்லாம் வத்தி எல்லா பிரச்சனையும் ஓஞ்சதுக்கு பிறகு பார்க்க போனார் என்கிற கோபத்தை மக்கள் வெளிப்படுத்தி இருந்தாங்க. அண்மையில் நம்ம புத்தளத்தில் உலருணவுகள் கொடுப்பதற்காக போயிருந்தோம், உதவிகள் பண்றதுக்காக மக்களுக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்த காட்சிகள் கூட
கூட என்னன்னா, நாட்டில் வெள்ளம் வந்து பல பகுதிகளையும் தண்ணீர் வற்றி விட்டது. ஏத்தாலை உள்ளிட்ட புத்தளத்தின் பல பகுதிகளில் வீடுகளை சுற்றி இன்னும் தண்ணீர் நிற்கிறது. அப்போ இதே ஃபைசலுக்கு நான் தொடர்பு கொண்டு என்னங்க நிலைமை என்று கேட்கும்போது, மௌலவி இதுதான் நிலைமை, அதெல்லாம் அந்த வயல் பகுதிகளாகவும் இருக்கிறதுனால நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை வெளியேற்ற முயற்சி பண்ணுறோம்னு அதுக்குரிய நியாயமான காரணங்களை எல்லாம் சொல்லி இருந்தார். அதற்கு பிறகு அதே நாள் இன்னொரு இடத்துல போய் கிராம சேவக்க வர்றார் இல்லை என்று பேசுகிற இடத்துல அவர் நடந்து கொண்ட முறைகள் நமக்கே எரிச்சலை உண்டாக்குற விதமாக நடந்திருந்தது. அப்ப நான் அவர்கிட்ட கூட சொல்லுவேன், என்னன்னா நீங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சராக இருந்தவர், உங்க மேல எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, எனவே மக்களை புரிந்து கொண்டு பேசுங்க. மக்கள் கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க நான் ஒரு எம்பி, நான் நினைச்ச மாதிரி தான் நடப்பேன் மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லி காட்டமாக அவருக்கு சொன்னது மட்டுமல்லாம அவருக்கு ஒரு நீண்ட நெடிய அளவுல எழுத்துலையும் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிருந்தேன். நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதியாக இறைவனுக்கு பயந்து இந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காம போகும். இன்னைக்கு எம்பியா இருப்பீங்க, நாளைக்கு அது இல்லாம போயிடும். ஆனா மறுமையில நீங்க தப்பிச்சுக்கிறணும், கண்ணியமாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட அனுப்பி இருந்தேன். இதெல்லாம் எதுக்காக நம்ம அப்பவே செஞ்சோம்னா, அவருடைய நடத்தைகள் அப்படித்தான் இருக்கிறதுன்னு மக்கள் சொல்வதை தாண்டி நேரடியாக நமக்கே பார்க்க முடிஞ்சிருந்தது. இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த வனாத்தவில்லு, சின்ன வனாத்தவில்லு அந்த பகுதிகளில் தண்ணீர் இருக்கக்கூடிய நேரத்தில் கழுத்தளவு தண்ணீர்ல இருக்கிறதா காட்டுறாங்க, முட்டுக்கால நின்று வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னு கேட்டால், அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, வனாத்தவில்லுக்கு போனவங்களும் பார்க்க முடியும். சரி, முட்டுக்கால நின்று அவர் வீடியோ போட்டாருன்னு வைப்போமே, முட்டுக்கால நின்னா கழுத்தளவுக்கு தண்ணி இருக்குதுன்னா ஒருத்தர் எந்திரிச்சுன்னா இடுப்பளவுக்கு மேல தண்ணி இருக்குமா இல்லையா? இப்ப என்ன பண்ண போறீங்க? தண்ணி அங்க இருக்குதுன்னு விளங்குதா இல்லையா? அந்த மக்களுக்கு அந்த தண்ணியை இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன பண்ணீங்க? பண்ண முடியலைங்க, நம்மளும் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா அது வேற விவகாரம். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி அசிங்கப்படுத்துவீங்க? அவங்க பொய் சொல்றாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? சரி, அவர் முட்டுக்கால அங்க இருக்க தென்னை மரமும் முட்டுக்கால தான் நிக்குதா? அந்த வீடியோவை பார்த்தா தெரியல, வீடியோ எதுக்கு பார்க்க? நீங்க நேர்ல போய் பார்க்கலாமா இல்லையா? அப்ப ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை இவ்வளவு அசிங்கமாக கேவலமாக பேச வேண்டும்? முதல்ல பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை தாண்டி நீங்கள் ஒரு இஸ்லாமியர், உங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்துல நம்ம தப்பணும், இந்த மக்களை நம்ம அசிங்கப்படுத்திட கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்ட காலரை பிடிச்சி வந்து கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் கூட அமைதியாக பதில் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய மக்கள் நாம இப்படி இந்த மக்களை பாராளுமன்றத்தில் போய் புத்தள மக்களை அசிங்கப்படுத்தும் விதமாக இந்த மாதிரி பேசலாமா என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் மீண்டும் ஒரு முறை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, இவர் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு போட்டோ காப்பி யாருன்னு கேட்டா, கம்பளையில் இருக்கக்கூடிய சகோதரர் ஃபஸ்மின் ஹாஜியார் அவர்கள். இவரை பொறுத்தவரையில இவர் கம்பளையில் இருக்கிற ஃபைசல், அவர் புத்தளத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்மின் ஹாஜியாருங்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. உங்க கட்சிக்குள்ளேயே உங்க நிலைமை அப்படித்தான் இருக்குதுங்கிறது ஆல்ரெடி எங்களுக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்க அனுரகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சிக்கு நலவு பண்ணலாட்டியும் பரவாயில்லை, அவர் ஆட்சியை காப்பாற்றலாட்டியும் பரவாயில்லை, அவர் ஆட்சிக்கு பங்களிப்பு செய்யலனாலும் பரவாயில்லை, இந்த ஃபஸ்மின் ஹாஜியாரும் இந்த ஃபைசலும் 2 எம்பிக்களும் நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே பெரிய ஒரு உதவியா போயிடும் அனுரகுமாருக்கு இந்த நாட்டை அடுத்த கட்டம் செய்வதற்கு. ஏன்னா அவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வந்து பேசும்போது, ගම්පල නගර සුද්ධ කරන මං ආඩම්බරෙන් කියා ගන්න කැමැති අපේ රතු හමුදාව JVP කොල්ලෝ කෙල්ලෙවිල්ලා තමා අපිට සුද්ධ කරලා දුන්නේ. கம்பளையில வெள்ளம் வந்தது, ஜேவிபியினுடைய ரத்து பலக்காய முழுவதுமாக வந்து அவங்க தான் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு போற போக்குல ஹிஸ்புல்லாவும் அலீம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாரு. தௌஃபகீமும் அல்லது தாவுல்லா எல்லாரும் வந்து ஜேவிபில சேர்ந்துட்டாங்க. ரத்து பலக்காயில எப்ப சேர்ந்தாங்க அவங்க? இது எதுக்கு நான் கேட்கிறேன்? வெள்ளம் வந்தது, யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு ஆபத்தான நிலை, அந்த நிலையில எல்லோரும் எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்று அத்தனை பேரும் பாடுபட்டோம். உங்களுடைய ரத்து பலக்காய தான் வந்து கம்பளையில வேலை பண்ணிச்சு, எல்லாத்தையும் மீட்டெடுத்துச்சு என்று சொல்றீங்களே, எங்க மீட்டெடுத்தாங்க? நாங்க பார்த்தது கம்பள ரயில்வே ஸ்டேஷனை சில எம்பி மாரும் சேர்ந்து வந்து ஊட்டி பெருக்கினது, அதை நாங்க பார்த்தோம், இல்லைன்னு சொல்லலை. இதை தாண்டி உங்களுடைய ரத்து பலக்காய நாங்க இந்த இடத்துல எல்லாம் இத்தனை வேலை பண்ணிட்டோம் என்று சொல்லி எங்க பட்டியல் எதுக்கு? இது நான் கேட்கிறேன். செய்தவர்களை செய்தார்கள் என்று சொல்வதில் என்ன மனக்குறை இருக்கிறது? எனக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவருக்கும் இடையில அரசியல் ரீதியாக 1000 மாற்று கருத்துக்கள் இருக்கிறது, அவருடைய கட்சி ரீதியாக மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் கம்பல கெலியோய கம்பளையை ஒட்டிய பல பகுதிகளிலையும் அந்த மக்களுடைய குப்பைகளை அகற்றுவது, அந்த மக்களுக்கான முடிந்தளவுக்கு உண்டான ஒர்க்குகளை பண்றதுல அவர்கள் செய்த பணியை யாரும் குறைச்சு மதிப்பிட முடியாதுல்ல. அதை எப்படி நீங்க மறுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? நாங்க ரத்து பலக்காய செய்தது, ரத்து பலக்காயோட சகோதர சகோதரி வெறும் தான் வந்து செஞ்சாங்கன்னா எங்க கொஞ்சம் காட்டுங்க. கெலியோயில எங்க போய் நீங்க துப்புரவு பண்ணீங்க? கம்பளையில எந்தெந்த இடத்துல துப்புரவு பண்ணீங்க? அதை தாண்டி நாட்டில் எந்தெந்த இடத்துல துப்புரவு பண்ணீங்க? இப்படி கேள்வி கேட்க வேண்டி வந்துடும். அதாவது இப்ப தித்வா புயல் வந்து ஓரளவுக்கு நிலைமை சீராகிட்டு வரும்போது இப்ப திருப்பி என்ன இடத்துக்கு வர்றாங்கன்னு கேட்டா, எல்லாம் செஞ்சது நாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க,
அரசாங்கமாக 25,000 ரூபாய் பணம் கொடுப்பதை அறிவித்தீர்கள். 50,000 ரூபாய் பணம் கொடுப்பதாக அறிவித்தார்கள். ஜனாதிபதி வீடே இல்லாதவர்களுக்கு, நிலைமை இல்லாதவர்களுக்கு 1 கோடியை தருவோம், வீடு இல்லாம நிலம் இருக்கிறவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தருவோம் என்ற அறிவிப்புகள் வந்தது. இதுல இந்த 25,000 ரூபாய் கிடைக்காமலே மக்கள் எத்தனை இடத்துல பிரச்சனை படுறாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அரசாங்கம் சில வேலைகளை செய்கிறது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதை பண்ணும். ஜேவிபி ரத்து பலக்காய என்று நீங்க எத்தனை இடத்துல ஒரு அரிசி பேக் கொடுத்தீங்கிறத காட்டுங்க. எத்தனை பேருக்கு ஒரு ஸ்கூல் பேக் கொடுத்தீங்கன்றத காட்டுங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நாங்க தான் செஞ்சோம்னு நீங்க தலையில எடுத்து போட்டுக்கிறதா இருந்தா ரத்து பலக்காய எங்க எல்லாம் வேலை பண்ணிச்சுங்கிறதையும் காட்டணும். அப்ப இது என்ன நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, அனுரகுமார நாட்டை வலுப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொள்கிறார். அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது, இந்த நாட்டை நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணிடணும், நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு அவருடைய ஆசை ஆர்வத்தை யாருமே இங்க குறைச்சி மதிப்பிடல. அதனால அத்தனை பேரும் அள்ளிக்கொண்டு வாக்களிச்சாங்க. ஃபஸ்மின் ஆஜியாருக்காக வாக்கு போடல, பைசலுக்காக வாக்கு போடல, அனுரைக்காக விழுந்த வாக்கு. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டா, இவங்களுக்காக விழுந்த வாக்குன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப ஜால்ரா அடிக்கிறதுல உச்சம். அப்படி என்றால் அதற்காக பாடுபட்டவர்கள் சரி அவங்க நடிக்கிறாங்க. ரவுஃப் ஹக்கீம் அங்க ஒர்க் பண்ணாருன்னா, அல்லது வேறு யாரும் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வாக்கெடுக்கிறதுக்கு ஒர்க் பண்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு ஒர்க் பண்றீங்க? சொர்க்கம் கிடைக்கும்னா ரத்துபலக்காய சொர்க்கம் கிடைக்கும்னு ஒர்க் பண்ணுதா? என்ன ஒரு வித்தியாசமான பார்வை இது. எல்லாத்தையும் தாண்டி அதுல காமெடி என்று கேட்டா, அத்தாவுல்லாவினுடைய தேசிய காங்கிரஸ் கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே எலெக்ஷன் கேட்ட மாதிரி நாம் பார்க்கல. ஆனா அவரு அக்கரப்பத்துல இருந்து எல்லா வெஹிக்கிள்ஸோட எக்யூப்மெண்ட்ஸோட அவரும் அவருடைய ஆட்களும் வேலை பார்த்தாங்க. வேலைக்கு மக்களை காப்பாற்றணும் யாரெல்லாம் வேலை செஞ்சிருப்பாங்களோ அவங்க அத்தனை பேரையும் இவர் ரத்துபலக்காயன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. உதாரணமா ஆயிரக்கணக்கான நபவியா சகோதரர்கள் வந்தார்கள். பேருவளையிலிருந்து கிளம்பி கம்பளைக்கு போனாங்க, கெலியோவைக்கு போனாங்க, வெள்ளம்பிட்டியைக்கு வந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க. இவர் அவங்களையும் ரத்துபலக்காயன்னு நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி ரவுஃப் ஹக்கீமுடைய டீம் வந்தது, முஸ்லிம் காங்கிரஸ் சகோதரர்கள் வந்தாங்க, அத்தாவுல்லாவுடைய சகோதரர்கள் வந்தாங்க. இது எல்லாத்தையும் அவர் ரத்துபலக்காயன்னு நினைச்சிட்டாரு. தயவு செய்து அனுரகுமாரோட பேரையும் கெடுக்காம, அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் கெடுக்காம, வேலை செஞ்ச சகோதரர்களுடைய தியாகத்தை கேவலப்படுத்தாம, இந்த ஃபஸ்மின் ஆஜியார் மாதிரியாக்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தாலே அனுரகுமாருடைய ஆட்சி ஓரளவுக்கு சிறப்பாக போயிரும்ன்றதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஏன்னா அந்த அஸ்லம் என்று இருந்தார், இன்னும் இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் குருநாகலையில இருந்து. அவர் அப்படித்தான் பாராளுமன்றத்துக்கு தேர்வானத்தோட இந்த ஆட்சி எப்படிப்பட்டது தெரியுமா, இவர் நஜ்ஜாஷி மாதிரி ஒரு ஆட்சியாளராக இவர் இருக்கிறாரு. என்னன்னா பயான்ல நஜ்ஜாஷில பேர் கேள்விப்பட்டிருக்கு. அனுரைய புகழணும்ன்றதுக்காக நஜ்ஜாஷிங்கிறது. இன்னொருத்தர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறது. எதுக்காக? ஏன் இப்படி இந்த ஜால்ரா அரசியல் நீங்களும் பண்ண வர்றீங்க? எனவே தயவு செய்து இந்த வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் எல்லோருமே வேலை செய்தார்கள். இயக்க வேறுபாடு இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், கொள்கை வேறுபாடுகள் இல்லாமல், இன மத குல வேறுபாடுகள் இல்லாமல் அத்தனை பேருமே மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார்கள். உச்சமாக அத்தனை பேருமே பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எங்க ரத்துபலக்காய வந்துச்சு, அவங்க வரல, இவங்க வரலன்னு நீங்க உங்க மேல போட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வெள்ளம்பிட்டியைக்கு தேவையான பெக்கோ இயந்திரங்களே கிடைக்கல. பிரைவேட்டா பெக்கோ போட்டு குப்பை அள்ள வேண்டி வந்தது நாட்கணக்கில். இந்த மாதிரி நிலைமைகள் அப்ப ரத்துபலக்காய எங்க போச்சுது? வெள்ளம்பிட்டியில ரத்துபலக்காயன்னு நீங்க சொல்லக்கூடிய ஒருத்தர் 2 பேர் உள்ள வர்றதுக்கே பல நாட்கள் எடுத்தது. அதுக்கு பிறகு சில மந்திரிமார் ஒர்க் பண்ணாங்க, அதை நாங்க மறுக்கவும் இல்லை. இப்படி அவரவர் செய்ததை நம்ம சொல்லணுமே தவிர எங்க ஆக்கள் மட்டும்தான் செஞ்சாங்க வேற யாருமே பண்ணலன்னா தயவு செய்து நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னாலே ஃபஸ்மின் ஆஜியார் அவங்க பெரியோர் விஷயமாக இருக்கும். ஏன்னா இது மக்களுக்கான சேவை, இது அரசியல் கிடையாது. இதுல அரசியல் பேச வராதீங்க. முதல்ல உங்களையே நாங்க காணல கம்பளையில அவ்வளவு பெரிய அளவில் நீங்க எங்க இருந்தீங்க? முதல்ல எப்பயோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் ஒரு மைக்கர் நின்ற டைம்ல பேசினதை மட்டும் தான் கண்டமே தவிர ரத்துபலக்காயில நீங்களே இருந்ததை காணலையே என்கிற நிலை இருக்குது. எனவே வேலை செய்தவர்களை இகழ்வாக்காதீங்க, அவங்களோட தியாகத்தை கொச்சப்படுத்தாதீங்க. அதே மாதிரி வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை இகழ்ந்து பேசாதீங்க, அவங்களுடைய கஷ்டங்களை கேலி ஆக்கிறாதீங்க. ஃபைசலாக இருந்தாலும், ஃபஸ்மின் ஆஜியார் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் முதல்ல அல்லாஹுக்கு பயந்து சமூகத்துக்கான பணியாற்றுகிற இடத்துல இருங்க. என்ன கேட்டா நீங்க கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்தாலே அனுரகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற நிலைக்கு வந்துடும். இல்லைன்னா உங்களாலேயே இருக்கிற வாக்குகளை முஸ்லிம்கள்ட்ட அவர் இழந்துருவாரோங்கிற பயம் இருக்குது. ஏன்னா இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களே சத்தம் இல்லாம பணியாற்றக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்படியான சூழ்நிலையில நீங்க வாயை திறந்து இருக்கிறத இல்லாமல் ஆக்கிடுவீங்களோ என்கிற பயம் மாத்திரம் தான் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவோம், உதவியவர்களை போற்றுவோம், தியாகத்தை மதிப்போம்.